யார் இவங்க? என்ன பிரச்சனை? மேடம், குழந்தைய கடத்திக்கிட்டு போய் கொலை பண்றதா பேசிட்டு இருந்தானுங்க மேடம். இல்ல மேடம், எதாச்சும் நான் கேட்டேன் மேடம். விசாரிச்சா சும்மா டைம் பாஸ்க்கு பேசுறேன்னு சொல்றானுங்க மேடம். ஆமா மேடம், சும்மா தான் மேடம் பேசிட்டு இருந்தோம். எங்களை விட்டுருங்க மேடம். ஏண்டா, குழந்தைங்களை கொலை பண்றது உங்களுக்கு விளையாட்டா? விளையாட்டுக்கு பேசுவீங்களா? ஆமா மேடம், ஒருத்தன் வந்து ஆளுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஸ்கூலுக்கு பக்கத்துல மரத்துக்கிட்ட போயிட்டு தேவியை கடத்த போறோம், கொலை பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்க சொன்னார் மேடம். தேவியா? என்ன சொன்ன? ஆமாங்க மேடம், எங்களை மாதிரி ஒரு 4-5 பேருக்கு பணம் கொடுத்து வெவ்வேறு இடத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே இந்த மாதிரி பேச சொல்லி அனுப்பி வச்சாரு மேடம். ஆமா மேடம். டேய், உண்மையை சொல்லுங்கடா. உங்களுக்கு பணம் கொடுத்து எதுக்காக அப்படி பேச சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாது ஏட்டையா. ஆமா கேட்டையா, நாங்க சொல்றத நம்புங்க. நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. கிளி உருவத்துல இருக்கிற சூர்யாவை பிடிக்கதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அப்ப தேவியை தேடி டியூஷன் வீட்டு வாசலுக்கு சூர்யா வருவாரு. அதுக்குதான் இப்படி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இவங்களை தூக்கி உள்ள போடுங்க. ஓகே மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். நடங்கடா. ஐயா நடங்கடா. ப்ளீஸ் ஐயா, வாங்க. விட்டுருங்க. வேணாங்க ஐயா. ஐயோ, தெய்வமா கடத்திட்டு போறாங்களே, எப்படி காப்பாத்துறது? தேவிமா, வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாமா? துர்கம்மா வரானாங்களா என்ன? தேவிமா, துர்கா நீ எப்ப வந்த? இல்ல, நான் இந்த பக்கம் வந்தேன். அப்படியே நீதான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா துர்கா, தேவிக்கு உடம்பு சரியில்லாம 2 நாளா ஸ்கூல் போகல, அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு டியூஷனுக்கு அனுப்பி விட்டேன். சரி சரி, நீ தேவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாய்டா. போலாம். ஆபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா தேவி அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு. மாரியோட நினைவிடத்துக்கும் போயிருக்காரு. அப்போ ஆபீஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமாதியில இருந்த சூர்யா அங்க இருந்து போயிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மறைஞ்சிருக்காரு. நாம இங்க இருக்கோம் தெரிஞ்சு வருவாரா? நான் போய் மறைஞ்சுக்கணும். சூர்யா, வாங்க சூர்யா, எங்க இருக்கீங்க? கண்டிப்பா சூர்யாதான். சூர்யா, பூஜை ஆரம்பிச்சு முடிக்கிற அந்த 2.5 நாளிகை, அதாவது 1 மணி நேர பூஜைக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. சரிங்க சாமி. பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போது ஏதாவது இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா உன் கணவனோட உயிர் உடல் மாற்றம் நடக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க சாமி, நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நல்லதுமா.
பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் உன் கணவனோட உயிர் கிளிக்குள்ள இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாது. சரிங்க சாமி, அத நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சாமி. நல்லது. அம்மா தாயே, இந்த பொண்ணு செய்ய போற பூஜை நல்லபடியா நடக்கணும். துர்கா, என்னடா தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? சூர்யா பாடி எங்க? துர்கா சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் தலைவரே. சூர்யா பாடி எங்கேயும் கிடைக்கல தலைவரே. அவன் வீடு, இன்ஸ்பெக்டர் வீடு, பழைய கோவில்னு இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் தலைவரே. பாடி எங்கேயுமே கிடைக்கல தலைவரே. ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரணமான ஆள் இல்ல. 2 தடவை என்கிட்ட இருந்து அவ புருஷன் பாடியை காப்பாத்திருக்கா. அவ எங்கேயோ கொண்டு போய் பத்திரமா அந்த பாடியை பாதுகாப்பா வச்சிருக்கா. அது எங்கன்னு தான் தெரியல. அவ புருஷன் பாடிய எங்க பதுக்கி வச்சிருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு கிளிக்குள்ள இருக்கிற உயிரை அவ புருஷன் பாடியில வர வைக்கிறதுக்கு அவ புருஷன் உடலை வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். அப்ப அந்த பாடியை கொண்டு வந்திருக்கடா. சரிங்க தலைவரே, கண்டிப்பா கொண்டு வந்துடுறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு தான் நமக்கு கடைசி சான்ஸ். எப்படியாச்சும் சூர்யா பாடியை அன்னைக்கு கடத்தி கொண்டு வந்துருங்க. என் மகனை கொண்டவன என் மகன் செத்த இடத்திலே வச்சு எரிச்சு பழி வாங்கணும். அப்படி இல்லனா நான் மந்திரியா இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிரும். நாங்க கொண்டு வந்துடுறோம் தலைவரே, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க வாங்கடா.